நான் செய்யறதுக்கு மாவு வந்து பிசைய போறோம். தயிர் ஊத்திக்கோங்க. பவுடர் சுகர், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பவுடர் சுகர் வந்து ஒரு 8 ஸ்பூன் வந்து போட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சுகர் தான் போட்டிருக்கேன். ஏன்னா ரெஸ்டாரண்ட்ல வந்து ஸ்வீட்டா தான் தருவாங்க. நமக்கு அந்த ஃபீல் வர்றதுக்காக நம்ம சுகர் போட்டுக்கிறோம். இப்போ நல்லா தயிர் சுகர்லாம் போட்டு நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி பிசைங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி பிசைங்க. ஏன்னா ரொம்ப ஊற்றிடாதீங்க. ஏன்னா சர்க்கரை வந்து நம்ம பவுடர் சுகர் போட்டிருக்கோம். அதனால உங்களுக்கு மாவு ரொம்ப கொல கொலன்னு போயிடும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இது நான் வந்து ஈவினிங் செய்யறதுக்கு நான் வந்து ஈவினிங் தான் செய்வேன். நான் வந்து ஒரு 5 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து மாவு பிசைஞ்சுக்கிறேன். அப்பதான் நான் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு மாவு நல்லாயிரும். நல்ல பதத்துக்கு வந்துடும். இங்க பாருங்க, நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சாச்சு. நான் போடுற பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ அழுத்தி பார்த்தீங்கன்னா உள்ள போகணும். போதுங்களா? அந்த மாதிரி நீங்களும் பிசையணும். இப்போ வந்து எண்ணெயை மேலே ஊற்றி ஃபுல்லாக மாவு ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் நல்லா ஊறுச்சுன்னா உங்களுக்கு மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நான் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும். கடையில் ரெஸ்டாரண்ட் வந்து ஈஸ்டெல்லாம் ஆட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஈஸ்டெல்லாம் இல்லாத நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து நான் செய்கிறோம். அவ்வளோதான். எண்ணெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இது நல்லா மாவு ஊறட்டும். இப்போ வந்து பிளைனான் போட போகிறோம். பிளைனானுக்கு வந்து கல்லில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிடுறேன். மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணாலும் பிளைனான்னு சொல்கிறேன். நீங்கள் இதுலேயே ஆயிலுக்கு பதிலாக வந்து பட்டர் போட்டிங்கன்னா பட்டர் நான். ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும், உள்ளே வேகாது. அவ்வளோதான். சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நான் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான்.